ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். செவ்வாய்க்கிழமை காலையில் நல்ல சுகமாக இருப்பீர்களாக, தைரியமாய், மனமகிழ்ச்சியாய், மனரம்யமாய் இருப்பீர்களாக. கடந்த ஞாயிற்றுக்கிழமை செலிப்ரேட் ஜீசஸ் மூலமாய் சபையார் உற்சாகமாய் கலந்து கொண்டு செய்த எல்லா காரியங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பங்கு கொண்ட பயிற்றுவித்த அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். உலகமெல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்மஸினுடைய உண்மையான அர்த்தம் என்ன, இயேசுநாதர் தம்முடைய உலக பிறப்பை குறித்து என்ன சொன்னார் என்கிறதை குறித்து நாம் சிந்திக்கிறது நன்றாக இருக்கும். இன்றைய தினத்தில் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசுநாதர் சொன்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். For I came down from heaven not to do mine own will but the will of him that sent me. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்புகிறவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இது சீஷர்கள் சொன்ன வார்த்தை இல்லை, அப்போஸ்தலனாகிய பவுலோ மற்ற அப்போஸ்தலர்களோ சொன்ன வார்த்தை கிடையாது. ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சொந்த திருவாய் மலர்ந்து சொன்ன வார்த்தைகள். இந்த உலகத்திற்கு நான் வந்ததற்கான காரணம் என்ன? என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இதை தம்முடைய வாழ்க்கையில் அவர் கடைப்பிடித்து வந்தார். தாம் சிலுவைக்கு போறதற்கு முன்னதாக கெத்செமனே தோட்டத்தில் ரத்த வேர்வை சிந்த மனம் கசந்து ஜெபித்து கொண்டிருக்கும் அவர் சொன்னார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க உதவி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உன் சித்தத்தின்படியே ஆக. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு சொன்னதை திரும்ப சொல்கிறார். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், இதுவே உங்களை குறித்து கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த காலவேளையில் ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என் வாழ்வில் நிறைவேற என்னை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழுமானால், கர்த்தர் தம்முடைய தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்து பரலோகம் சென்று நம்மை ஆசீர்வதிக்கிறது போல நாம் இந்த உலகத்தில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். பரிசுத்த பிதாவே இயேசு நாமத்தினாலே இன்னைக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காகவும் நீர் இந்த உலகத்தில் வந்த பொழுது தேவ சித்தத்தை நிறைவேற்ற வந்தீர் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். அந்த வழி நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். உடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்கள் நாமத்தை மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். God bless you abundantly again and again and again and again. Amen.